ஹாய், வெல்கம் டு அவர் நியூஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி விசஸ் சிஎஸ்கே மேட்சை பத்தி தான். ஃபைனலா 5 ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு விக்டரி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இதை எப்படி கண்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கறதான் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா பவர் பிளேல நல்ல ஸ்கோர்ஸ் வந்திருந்தாலும் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்கோர்ஸ் வரல, விக்கெட் தான் போயிருந்துச்சு. அதுதான் மிகப்பெரிய பின்னடைவா இருந்திருக்கு சிஎஸ்கேக்கு. இது மிகப்பெரிய சோகமா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. தோனி நிறைய ட்ரை பண்றாரு, ஜடேஜாவை கூட இன்னைக்கு முன்னாடி அனுப்புனாரு, ஆனாலும் அது ஒர்க் அவுட் ஆகல. வேற புது வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம இப்போ ஷேக் ரஷீத் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு, ஆனாலும் தோனியும் சிவம் தூபேவும் நம்பிதான் மொத்த டீமும் பில்ட் ஆயிருக்கு பேட்டிங்ல. சிவம் தூபே டோட்டலா டிஃபென்சிவ் இன்னிங்ஸ் தான் ஆடிட்டு இருக்காரு. அவரும் ஃபார்முக்கு மீண்டு வரணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்து மீண்டு மேல வருவாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்கு அவங்களோட கேப்டன் சூப்பர்பா கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒத்த கையில நிறைய ஷாட்ஸ் பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.